இந்த லாக்அப் இந்த கஸ்டடி டெத் இதுக்கெல்லாம் வந்து சிஆர்பிசியில் 167(2) என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதனை நீங்கள் ஒரு அரெஸ்ட் பண்ணிங்கன்னா, லீகலாக வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். நீங்கள் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிக்கிங்க, எப்போ வேணாலும் நீங்கள் அவனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் இது மாதிரி தான் 1 வாரம் 10 நாள் வச்சுருப்பாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இல்லீகல் அரெஸ்ட்டுன்னு, அதாவது வெளியில் சொல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிறது, வீட்டில் யாருக்கும் சொல்கிறது இல்லை, சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறது இல்லை, வந்து கேட்டால் விசாரணை அப்படின்னு சொல்லிடுறது. விசாரணைன்னு சொல்லி 2-3 நாள் உள்ளே வச்சுருந்து அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கன்ஃபெஷன் வாங்குறது தான். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அடிக்க வேண்டியதில்லை. எவிடன்ஸ் இல்லாத இடத்துல கண்டிப்பாக அவனை அடித்து சொல்லி வாங்குவாங்க. அடிக்கிறது தப்பு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது. சில இடத்துல அதை அடித்தா தான் அவங்க உண்மையை சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல. ஆனால் எங்கே நீங்கள் எவிடன்ஸ் இல்லாத இடத்துல அவனை ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்ணுறீங்க பாருங்க. நீ கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் உண்டு, என்கிட்ட இருக்கு, இதுதான் ஆதாரம் பார்த்துட்டு, ஆனால் உன் கூட யார் வேலை பண்ணாங்க அப்படின்னும் போது அடிக்கிறது வழக்கம், எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது அவங்க உண்மையை சொல்லணும்னா கூட பரவாயில்ல, நீ உள்ள குற்றம் செஞ்சன்றது ஒத்துக்கிட்ட, அது உன் மேலே ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு, பட் இதை நீ மட்டும் பண்ணியா கூட 5 பேர் பண்ணாங்களா அப்படி கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, நானே மாட்டிக்கிட்டேன், இன்னொரு 5 பேர் தானே சொல்லிட்டு லைட்டாக அடிச்சாலும் என்ன பண்ணுவான், சார் அடிக்காதீங்க சார் உண்மையை சொல்லிடுறேன்னுவான். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, முதல்ல அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க பாருங்க, நீ தான் இதை செஞ்சேன்னு ஒத்துக்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அங்கே தான் இந்த கஸ்டடி டெத் வருது.